அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 10ஆம் பகுதி. கலை சிறப்பு. மதுரை ஆலயத்தை விட பெருங்கோயிலான இத்திருக்கோயிலை சிற்பக்கலையின் சிகரம் என்றே கூறலாம். இக்கோயில் 5 கோபுரங்களோடு விளங்கும் ஒரு பெரிய ஆலயமாகும். ஊருக்கு நடுவில் 850 அடி நீளமும் 756 அடி அகலமும் கொண்ட ஒரு விரிந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. இறைவன் சந்நிதி கோபுரத்தை விட இறைவி சந்நிதி கோபுரம் அழகு வாய்ந்தது. ஆலயத்திற்குள் இருக்கும் பொற்றாமரை தீர்த்த கரையில் நின்று கண்டால் அதன் கம்பீரம் புரியும். இப்பொற்றாமரை தீர்த்தத்தில் இறைவனே நீர் வடிவாகவும் பிரம்மதேவர் பொன் மலராகவும் பூத்த புண்ணிய தடாகம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. நாயக்கர் கால சிலை வடிவங்களான மகா மண்டபத்தில் அமைந்துள்ள வீரபத்ரன், அர்ஜுனன், பகடை ராஜா முதலியோர் சந்நிதி வாயிலில் அணி செய்கின்றனர். வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக வீரபத்ரன் சிலை அமைந்திருக்கிறது. பெண்மைக்கு எடுத்துக்காட்டாக குழந்தையை ஏந்தி நிற்கும் தாயொருத்தி ஒரு தூணை அலங்கரிக்கிறாள். மேலும் சேவல் சண்டை, அர்ஜுனனின் உடன்போக்கு, பிரகாரங்களின் மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ள 12 ராசிகளின் சக்கரம் காமதகனம் நடந்த இடமாதலால் ஆங்காங்கே தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளன. ரதி மன்மதன் சிற்பங்கள் மற்றும் தாமிர சபையில் இறைவனின் திருநடனத்தை தேவர் குழாமெல்லாம் தரிசிக்கும் மர சிற்பங்கள் போன்றவை காண வேண்டிய சிற்பங்கள். சுவாமி சந்நிதியின் மேல் பக்கம் உள்ள ஆறுமுக நாயனார் சந்நிதியில் ஆறுமுகப் பெருமான் மயில் மேல் அமர்ந்திருப்பது ஒரே கல்லில் ஆனது. 6 முகத்தையும் நாம் சுற்றி வந்து கண்டு வணங்கலாம். சந்நிதி முன்பு மகாமண்டப தரையினில் அசுவந்தனை பிச்சாண்டி அண்ணாவி என்பவரால் வடிக்கப்பட்ட தாள சக்கரம் அமைந்துள்ளது. இது இசைக்கலைஞர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடியது. சுவாமி சந்நிதி 63 சந்நிதியில் ராவணன் கைலை மலையை பெயர்க்கும் காட்சி, யாழில் இசை பாடும் சிற்ப காட்சி மனதை மிகவும் கவரும். சுவாமி சந்நிதி மணி மண்டப வடக்கு படியின் மேல்பக்க சுவரில் ராவணன் மலை பெயர்த்த போது அம்பிகை பயந்து சுவாமியை தழுவும் சிற்பம் உள்ளது. 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.